சென்னையை தொடர்ந்து கடலூரிலும் காகங்கள் மயங்கி விழுந்து உயிரிழக்கின்றன. இதனால் பொதுமக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். காகங்கள் உயிரிழப்பு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். அண்மையில் சென்னை அடையாறில் காகங்கள் மயங்கி விழுந்து உயிரிழந்தன. அதேபோல தற்போது கடலூரிலும் நிகழ்ந்திருக்கிறது. கடலூரில் காகங்கள் மயங்கி விழுந்து உயிரிழப்பதால் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். கடலூர் நகரை ஒட்டி உள்ள கங்கனாங்குப்பம் ஊராட்சியில் காகங்கள் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கின்றன. மாவட்ட ஆட்சியர் இது தொடர்பாக விசாரிக்க ஆய்வு செய்ய உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், என்ன காரணம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது? எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கங்கனாங்குப்பம் பகுதியில் இன்று காலை காகங்கள் மயங்கி விழுந்து உயிரிழக்க தொடங்கியுள்ளது. முதலில் 1-2 உயிரிழந்தது. அதன் பிறகு அதிகமான காகங்கள் உயிரிழப்பதை பார்த்த அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். காகங்களை தெய்வமாக பார்க்கும் இந்த மக்கள் காகங்கள் உயிரிழப்பது ஒரு அவசூலமாக பார்த்து உடனடியாக இது சம்பந்தமாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உள்ளாட்சி பிரதிநிதிகளிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் தெரிவித்த அடிப்படையில் தான் நாம் உடனடியாக மாவட்ட ஆட்சியருக்கு இந்த காட்சிகளை அனுப்பியிருந்தோம். மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும், அங்கு அதிகாரிகள் அனுப்பப்படும் என்று தெரிவித்தார். கால்நடைத்துறை அதிகாரிகள் அங்கு உடனடியாக அனுப்பப்பட்டு தற்போது அந்த காகங்கள் சேகரிக்கப்பட்டு ஒரு சில காகங்களை தவிர மற்ற காகங்களை எல்லாம் புதைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். மற்ற காகங்களை புதைப்பதற்கான காரணம் மக்களுக்கு எதுவும் எந்த விதமான தொந்தரவும் வரக்கூடாது, நோய் பரவக்கூடாது என்பதற்காக காகங்கள் புதைக்கப்படுகிறது. 1-2 மட்டும் தற்போது சேகரித்து அது நாமக்கலில் உள்ள ஆய்வு கூடத்திற்கு அனுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். இது குறித்து நாம் தொடர்பு கொண்டு கால்நடைத்துறை அதிகாரிகளை கேட்டதற்கு சென்னையில் இதுபோல் தான் நடந்தது, அது உடனடியாக ஆய்வு மேற்கொண்ட போது அது பறவை காய்ச்சலாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, அதுபோல் ஏதேனும் இருக்குமா என்ற காரணத்துக்காகத்தான் தற்போது நாங்கள் ஆய்வுக்கு அனுப்புகிறோம். ஆனால் பொதுமக்கள் இதனை கையால் தொடக்கூடாது, எக்காரணம் கொண்டும் கையால் தொடக்கூடாது. தூரத்திலிருந்து அந்த காகங்களை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மண் தோண்டி புதைக்கும் முன்பாக பிளீச்சிங் பவுடர் கொட்டி அதை புதைக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைக்கிறார்கள். அச்சப்பட தேவையில்லை, ஆனால் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது என கால்நடைத்துறை தற்போது நமது மூலமாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். கால்நடைத்துறை தற்போது அங்கு முகாமிட்டு இதுபோல் காகங்கள் உயிரிழப்பது, அதே சமயத்தில் அருகில் இருக்க கோழி பண்ணைகள் எல்லாம் தற்போது ஆய்வு மேற்கொள்ளப் போவதாகவும், கடலூர் மாவட்டத்தில் இருக்கும் பெரும்பாலான கோழி பண்ணைகள் தற்போது ஆய்வு செய்ய இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்கள் இதுபோல் காகங்கள் உயிரிழந்தாலோ பறவைகள் உயிரிழந்தாலோ அதனை கையால் தொடுவதோ உணவு உட்கொள்வதோ கூடாது என்று தற்போது வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். பாதுகாப்பு மிக அவசியம் என வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். ஸ்ரீதர், இது கங்கனாங்குப்பம் பகுதியில் மட்டும்தான் காகங்கள் இது போல உயிரிழந்து விழுந்திருக்கின்றனவா, இல்ல கடலூரின் வேறு பகுதிகளிலையும் இது போன்ற நிகழ்வுகள் ஏதேனும் இருக்கிறதா? அது குறித்து விசாரிக்க முடிஞ்சதா? இது சம்பந்தமாக கால்நடைத்துறை அதிகாரிடம் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 2 காகங்கள் உயிரிழந்தது, அது சம்பந்தமாக புகார் எங்களுக்கு வந்ததுமே உடனடியாக நாங்கள் ஆய்வு செய்து மேற்கொண்டோம். அதற்குள் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து நகரத்தை ஒட்டி உள்ள இந்த கங்கனாங்குப்பம் ஊராட்சியில் இது நடந்திருக்கிறது. எனவே இதை நாங்கள் தொடர்ந்து கண்காணிக்க தொடர்கிறோம். தொடர்ந்து மாவட்ட நிர்வாகமும் கால்நடைத்துறையும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்துவது, இதுபோல் உயிரிழப்பு ஏதேனும் நடைபெற்றால் அதனை கையால் எடுக்கக்கூடாது, நிச்சயமாக அதனை அப்புறப்படுத்த வேண்டும், குழந்தைகள் அருகில் செல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறார்கள். பொதுமக்கள் அச்சப்பட தேவை, ஆனால் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலே இது சம்பவம் நடந்திருப்பது, அதுவும் புதுவை மாநிலத்தை ஒட்டி நடந்திருப்பது ஒரு பெரும் பரபரப்பை இங்கு ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.